தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே ஓஎம்ஐ சபையை நிறுவிய புனித யூஜின் மெசனட் என்ற புனிதரை நினைவு கூர்ந்தது. இவர் பிரான்ஸ் தேசத்திலே பிறந்து வளர்ந்து அந்த நாடுகள் மத்தியிலே பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் மத்தியிலே இந்த சபையை அவர் உருவாக்கி பல மக்களிடத்திலே கிறிஸ்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தவர். தன்னுடைய எண்ணங்களால் தன்னுடைய செயல்களால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியவர்தான் இந்த யூஜின் மெசனட். இவருடைய வாழ்நாளிலே ஆண்டவர் அவர் மிக்க ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தருகின்றார். குறிப்பாக இந்த ஓஎம்ஐ சபையினர் இன்றைக்கு பல நாடுகளிலே இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையிலும் இன்றைக்கு பல்வேறு திருச்சபையை இவர்கள் உருவாக்கி பல்வேறு மக்களிடத்திலே சாதாரண பாமர அந்த எளிய மக்களிடத்திலே கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து அவருடைய சொல்வது போல நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்வது போல இறை வார்த்தையை அறிவிப்பதிலே இறை ஒளியிலால் ஆட்கொள்வதிலே தங்களுடைய பணியை சிறப்பாக இன்றைக்கு ஆற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஓஎம்ஐ சபையினருக்காக இந்த நாளிலே நாம் வேண்டுவோம். அவருடைய பணி தொடர்ந்து மென்மேலும் சிறக்க ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான வரங்களை கொடைகளை நாளை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்னுமாய் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு அருமையாக நமக்கு கூறுகின்றார். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினர் என்று உலகம் நம்பும் என்று இயேசுடைய இந்த ஜெபத்தை பார்க்கின்றோம். பிறருக்காக ஜெபிக்கின்றார். சிலருக்காக மட்டுமல்ல, மாறாக இயேசுவை நம்புகின்ற ஒவ்வொரு சமூகத்திற்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கின்றார். அதைத்தான் இந்த யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். காரணம், பேதுரு, யாக்கோபு, யோவான் அனைவருமே இறந்து விடுகின்றார்கள். ஏறக்குறைய திருத்தூதர்கள் இறக்கப்பட்ட அந்த நிலையிலே இந்த யோவான் நற்செய்தியானது ஏறக்குறைய முதல் நூற்றாண்டுடைய இறுதியில் எழுதப்படுகின்றது. அத்தகைய சூழலிலே இந்த நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய சமூகத்தினர் அநேக பேர் கிறிஸ்துவை நம்பி வருகிறார்கள். ஒற்றுமையோடு வாழ ஆசைப்படுகின்றார்கள். அத்தகைய அந்த ஒற்றுமை உணர்வை இன்றைக்கு ஆண்டவர், நான் எவ்வாறு தந்தையோடு நான் ஒன்றித்திருக்கின்றேன், நானும் தந்தையும் ஒன்றே, தந்தையை காண்பவன் என்னை காண்கிறான் என்று அந்த தந்தையுடைய உறவை, ஐக்கியத்தை இயேசு இந்த ஜெபத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். இயேசுவும் ஜெபிக்கின்றார். காலையிலே ஜெபித்தார், மாலையிலே ஜெபித்தார், நண்பகலிலே ஜெபித்தார், இரவு வேளையிலே ஜெபித்தார். இவ்வாறாக இயேசுடைய வாழ்வு முழுமையாய் ஜெபமாக இருக்கின்றது. அது இன்றைய சிலருக்காக ஜெபிக்கின்றார். நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு ஜெபிக்கின்றார். ஆக அத்தகைய ஒரு ஜெப வாஞ்சை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் அருட்கொடைகளை, வரங்களை இந்த நாளிலே கொடுக்கின்றார். ஆகவே நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இந்த குழந்தை இயேசுடைய இந்த வார்த்தைக்கிணங்க நாம் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை இயேசுடைய அருளையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே இந்த ஜெப வாஞ்சையோடு ஆண்டவருடைய இந்த வார்த்தையை அறிவிக்கக்கூடிய வல்லமையை நாளில் வேண்டுவோம். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், பவுலடியார் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே அவர்களுடைய வாக்குவாதம் வருகின்றது. பரிசேயர்கள் இயேசுடைய இந்த இறந்து உயிர்த்ததை அவர்கள் நம்புகின்றார்கள், ஆவிகளை நம்புகிறார்கள். ஆனால் சதுசேயரோ அவர்கள் நம்பவே மாட்டார்கள். இந்த இறந்து உயிர்த்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கிடையே இந்த பிளவு ஏற்படுகிற பொழுது அந்த பவுலடியார் பல இன்னல்கள் அவருடைய வார்த்தையிலே, நற்செய்தி அறிவிப்பிலே, இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசுவிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது பல சவால்கள். காரணம், நானும் ஒரு பரிசேயன்தான், நானும் ஒரு யூதன்தான் என்று தன்னையே அவர் அடிக்கடி மக்களிடத்திலே அவர் வெளிப்படுத்துவார். அத்தகைய ஒரு கமாலியருடைய கல்வி பெற்றவராக, இறை அறிவு பெற்றவராக, இறை ஞானத்தோடு வாழ்ந்தவரான் தூய பவுலடியார் அவருடைய வாழ்விலே பல சவால்களை தன்னுடைய வாழ்விலே மேற்கொண்டு கிறிஸ்துவை அறிந்தவராக, கிறிஸ்துவை அன்பு செய்யக்கூடியவராக, எது நம்மை பிரிக்க முடியும், வேதனையா, துன்பமா, கலாபனையா, கிறிஸ்துடைய அன்பிலிருந்து எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஆற்றல் மிக்கவராக, துணிவு மிக்கவராக தன் வாழ்நாளை வாழ்ந்தார். அத்தகைய ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு வாழ்விலும் அந்த ஜெப வாஞ்சை ஒவ்வொரு நாளும் நாம் எழுப்ப ஆண்டவரிடத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளில் வியாழக்கிழமையிலே இந்த நாளிலே இன்று உள்ள ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்றைக்கு குடும்ப சமாதானத்திற்காக, இன்றைக்கு போர்க்குழப்பம் நீங்கி நாடுகளுக்கிடையே ஒற்றுமை இழ வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவே, உடைய பரிசுத்த வல்லமை நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இன்றைக்கு வேலைக்காக ஜெபிப்பவர்கள், இன்னும் பயணிப்பவர்கள்,
இன்னும் பல்வேறு இன்னைக்கு தேர்வுக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள், தேர்வு முடிவுகளை பெற்றிருப்பவர்கள், இன்னும் எதிர்கால தேவைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து, இன்னும் திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, தீய சக்திகள் மாற, தீய கட்டுகள் மாற, குடும்பத்தில் அமைதி கிடைக்க என்று பல்வேறு ஜெப வேண்டுதல்களை எழுப்புகின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே சர்வ வல்லவராக இருந்து குழந்தை இயேசுவை உடைய ஆசீர் ஒவ்வொரு குடும்பத்திலுமே நிறைவாய் கொடுத்து வழி நடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.